அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கலாம். முதலே சொன்ன மாதிரி தான் ஜனவரி வந்து மார்க்கெட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓவரால் Q3 ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லாமல், மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லாமல் தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 20ஆம் தேதி வந்து பதவியேற்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பாலிசி சேஞ்சஸில் என்னென்ன வரப்போகுது, ப்ளஸ் யூனியன் பட்ஜெட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து மார்க்கெட் வந்து வயலண்டாக தான் இருக்கும் இந்த மந்த். பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,550க்கு கீழே இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரண்ட் லைன் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% ட்ராப்பில் முடிஞ்சது. நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 செஷன் வந்து அவுட் ஆஃப் 5ல வந்து டவுனில் தான் முடிஞ்சு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஃப்எம்சிஜி மட்டும்தான் பாசிட்டிவாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% டவுனில் முடிஞ்சது. மீதி எல்லா இண்டிசஸ் வந்து ரெட்ல தான் முடிஞ்சது. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீக்கான மார்க்கெட்லேயும் வந்து ரைஸ்ல இருந்து நெஸ்லே, ஹெச்யூஎல் வந்து இவங்க தான் டாப் கெய்னராக இருந்தாங்க இன்னைக்கு எஃப்எம்சிஜி செக்டரில். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 528 பாயிண்ட் டவுன் ஆச்சு. நிஃப்டி வந்து 162 பாயிண்ட் டவுனில் முடிச்சுது. மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 525 பாயிண்ட் டவுன் ஆச்சு. நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் 332 பாயிண்ட் டவுன் ஆச்சு. கெமிக்கல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக முடிஞ்சது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதால எஸ்ஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 14% அப்பில் முடிஞ்சது. டிசிஎஸ், ஐஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 3% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அஹெட் ஆஃப் Q3 ரிசல்ட் வரதை பொறுத்து ஐஜிஎல் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3% வந்து அப்பரில் முடிஞ்சது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கேஸ் அலோகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணதால இன்னைக்கு இது 3% அப்பில் முடிஞ்சது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து நான் கடந்த 5 செஷனாக வந்து டவுனில் தான் முடிஞ்சு இன்னைக்கு மேக்ஸிமம் 6% வரைக்கும் டவுனில் போச்சு. ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3% அப்பா இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஸ்டாமார்ட்டை வந்து ஆப் லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி எம்எஃப்ஐ ஸ்டாக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த எம்எஃப்ஐ மீட் அவுட்கம்மை பொறுத்து இன்னைக்கு எல்லாம் 3% டவுனில் முடிஞ்சது. ரெலிகர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்பில் முடிஞ்சது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா எம்பி ஹைகோர்ட்லேருந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. மார்க்கெட் பிரெத் பார்த்தீங்கன்னா ஃபேவர்ஸ் டிக்ளைன், அதாவது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து 1:3 அன்னைக்கு இருந்தது. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 162 பாயிண்ட் டவுனு, சென்செக்ஸ் 528, நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 332, நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 508. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன்லேருந்து ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் உள்ள 16 ஸ்டாக் மட்டும் தான் அட்வான்ஸ் இருந்து 34 ஸ்டாக் வந்து டிக்ளைன்ல இருந்தது. ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் அன்சேஞ்சாக இருந்தது இன்னைக்கு. ரியலாக ஆல்மோஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோலாம் 0.6% கிட்ட ட்ராப் ஆச்சு இன்னைக்கு ஓவராலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஸ்டாக் இன் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசிக்கு வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. அவங்க என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 44% ரைஸ் இன் க்ரூட் ஆயிலும், 89% கேஸ் அண்ட் 60% இன் O1 + OEG. இது வந்து ஓவர் 10 இயர்ஸ் இந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ரோத் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா FY26லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்றாங்க. ஃபுல் ஸ்கேல் வந்து FY28லேருந்து இருக்குன்றாங்க. ஸோ இதனால வந்து ரெவன்யூ வந்து அப்போ வரதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போரோசின் ரினிவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 500 டன் எக்ஸ்பான்ஷன் பிளானும் இப்போ ஃபியூச்சரில் கொண்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட 2024ல் வந்து 85 சைனிங் அண்ட் 40 ஹோட்டல்ஸ் ஓப்பனிங்ஸ் வந்து இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 360 ஹோட்டலுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் வரும் 132 ஹோட்டல்ஸ். ஸோ இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டாக்ஸ். இது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சிகரெட்டுக்கு டேக்ஸ் ஹைக் பண்ண போறாங்கிறது ஓடிட்டு இருக்கு ரூமர். ஸோ இதனால வந்து இதை வந்து பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க் ஹோட்டல் வந்து ஒரு ஜோன் கனெக்ட் பை த பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாகராஜில் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து அந்த மகா கும்பு நடக்குது. இது வந்து ஸோ அதை கோயின்சைட் பண்ணி அந்த ஹோட்டலை வந்து அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட், அதாவது ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜெப்டா மாதிரி இவங்க கிராசரி ஐட்டம்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்கு 75 சிட்டிஸில் வந்து இதுக்கு ஸ்டாண்டர்லோன் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அடிஷனலாக ஒரு 100 மில்லியன் யூசர்ஸை வந்து இதன் மூலிமா கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீவ்ஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலக்ட்ரிக்கில் வந்து 2 வீலர் 3 வீலர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோ எக்ஸ்போவில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க.
கெமிக்கல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதால இன்னைக்கு வந்து எல்லா கெமிக்கல் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் அப்ல இருந்தது. இந்திரபிரதாஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அலோகேஷன் கேஸ் அலோகேஷனை வந்து ரிவைஸ் பண்ணி அப்போட 31% ஃப்ரம் ஜனவரி 16th 2025 கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து சிஎன்ஜி டொமஸ்டிக் கேஸ் சிஎன்ஜியில் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 37 51% ஆகுது. ஸோ அதனால இந்திரபிரதாஸ் கேஸ் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் ஆச்சு இந்த ஸ்டாக். டிசிஎஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.59% இயர் ஆன் இயர் க்ரோத். ஆனால் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.4% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எஸ்டிமேட்டை விட நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் 12% இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இது 3.95%. இவங்க டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 76 rupees, இன்க்ளூடிங் 66 rupees வந்து அஸ் அ ஸ்பெஷல் டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 17, பேமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 3. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ரிசல்ட்டை வச்சு மார்க்கெட் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது நாளைக்கு தெரியும். டாடா எல்எக்ஸியோட Q3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 13% டவுன் ஆகுது. அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் 3% டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ். எதுவும் பார்த்தீங்கன்னா டாடா எல்எக்ஸி லாஸ்ட் 5-6 செஷனாக வந்து ஷேர்ஸ் வந்து டாப் ஆகிட்டே வருது. ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் டவுன் பை 2% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ், அப் பை 3% இயர் ஆன் இயர் பேசிஸ். எபிட் பார்த்தீங்கன்னா டவுன் 8% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ், 10% டவுன் ஆன் இயர் பேசிஸ். ஸோ இதை வந்து இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆகுன்றது பார்க்கணும். அஜ்மீரா ரியாலிட்டி அவங்களோட Q3 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ரூ பை 59% சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் வால்யூம் க்ரூ பை 7% சொல்லியிருக்காங்க. கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% இயர் ஆன் இயரில் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீஸ்டோன் ரியலேட்டர்ஸ் அவங்க வந்து Q3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ப்ரீசேல் வந்து 40% இயர் ஆன் இயர் பேசிஸில் அப் டு 23% வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ். கலெக்ஷன்ஸ் அப் வந்து 20% அப்பில் இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில். பட் ஆனால் 2% டவுன் இன் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் சொல்லியிருக்காங்க. ஏரியா சோல்டு வந்து அப்பா இருக்கு 10% இருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ். பட் ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் 11% டவுன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்கோ கோல்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷேரு லைக் தனிஷ்க்கு அந்த மாதிரி. ஸோ இவங்களுடைய டாப் லைன் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் சேல் பண்ணியிருக்காங்க 1000 crore இன் அக்டோபர். ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைமில் 2000 crore வந்து Q3ல FY25ல பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க 19 to 20% க்ரோத்துக்கு இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷேரையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணால் எப்படி போகுது அப்படின்றது. இன்னைக்கு நிஃப்டியில் 50ல டாப் கெய்னர்ஸ் அண்ட் பாட்டம் யாருன்னு பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு 2.1% ஏறிச்சு. நெஸ்லே 1.8%, ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.6%, மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 1.5%, பிரிட்டானியா 1.3%. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா FMCG கம்பெனி தான் இன்னைக்கு வந்து நிஃப்டி ஓரளவு இறங்காமல் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சிருந்து. லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் 1%, ட்ரெண்ட் வந்து 1.2%. ட்ரெண்டும் வந்து ஷேர் இறங்கிட்டே இருக்கு லாஸ்ட் 3-4 செஷன் தான். மாருதி சுசுகி வந்து 0.6%, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.4%, டிசிஎஸ் வந்து 1.6% க்ளோசிங்கில். நிஃப்டி மிட் கேப் 50ல டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்க்கலாம். SRF 14%, அதான் இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆல இந்த ஸ்டாக் வந்து 14%. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆல் கெமிக்கல் ஸ்டாக் இன்னைக்கு ஏறி இருந்தது. மேரிகோ வந்து பார்த்தீங்கன்னா 4.5%, கோல்கேட் பால்மலிவ் வந்து பார்த்தீங்கன்னா 3.2%, சுந்தரம் ஃபைனான்ஸ் 2.4%, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.2% ஏறிச்சு. MRF வந்து 0.9%. MRF லாஸ்ட் 2-3 செஷனாக வந்து ஆல்மோஸ்ட் 1,25,000லேருந்து இறங்கி ஆல்மோஸ்ட் 1,18,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக் MRFும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4-5 செஷனாக நெகட்டிவ்ல தான் இருக்குது, பாசிட்டிவாக ஆகலை. ஒராக்கல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2.5%, ஆல்கம் லேபரேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா 2.5%, பாலிகேப் 2% டவுனு, HDFC AMCயும் வந்து 2% டவுனில் முடிஞ்சது. இன்னைக்கு இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இண்டிசஸுமே வந்து ரெட்டில் தான் முடிஞ்சது. ஸோ எந்த இண்டிசஸும் வந்து பாசிட்டிவாக முடியல. இதில் நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இது ரெண்டும் தான் ஹையஸ்ட், மோர் தென் 1% டவுனில் முடிஞ்சது. அதுக்கடுத்து செக்டோரியல் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி நிஃப்டி FMCG பார்த்தீங்கன்னா 0.9%, மற்றபடி எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவன் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 1.9%, நிஃப்டி கன்சியூமர் 1%, நிஃப்டி ரியாலிட்டியை இன்னைக்கு அடிச்சிருக்காங்க 2.7%. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா செக்டோரியல் இண்டிசஸும் வந்து இன்னைக்கு இண்டெக்ஸை வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு.
எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க. 7,171 crores விற்றுருக்காங்க. இவங்க இந்த மந்த்தில் மட்டுமே இது வரைக்கும் 19,103 crores விற்றுருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7,640 crores வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெட் பையராக இருந்திருக்காங்க. ஸோ 20,250 crores வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் விற்றுக்கிட்டே இருக்காங்க. எப்படி போகும்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் வர்சஸ் ருபி இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டாலர் வந்து 85 rupees 86 பைசா முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசா இருக்கு. ஸோ டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கு, ருப்பி வந்து வீக் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுவும் ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஈவன் 90 கூட டச் ஆகிடும் ஷார்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. கோல்டு பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் வந்து 7,260 ரூபாய், 8 கிராம் பார்த்தீங்கன்னா 58,080 ரூபாய், 280 ரூபா விலை ஏறி இருக்கு. 24 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 7,920, 8 கிராம் பார்த்தீங்கன்னா 63,360 ஆயிருக்கு. இது வந்து 304 ரூபா ஏறி இருக்கு இன்னைக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 100 rupees per கிராம்ல இருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.